35வது ப்ராப்ளத்தில் வந்து இன்றைக்கி பார்க்குறோம். 3 எண்களுடைய கூடுதல் கொடுத்துருக்குறாங்க 98. முதல் இரு எண்களின் விகிதம் 2:3. கடைசி இரு எண்களின் விகிதம் 5:8. ஓகே, ரெண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரி ஞாபகம் வருதான்னு பார்த்துடுங்க. இந்த கணக்கு கடைசியாக சால்வ் பண்ணியிருந்தோமா இல்லை இதுலேருந்து தான் சால்வ் பண்ணணுமா? $35 இருந்தாலே சால்வ் பண்ணணும். ஓகே. இப்போ பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் மாடல் கணக்கு ஞாபகம் வரணும். கம்பைன்டு ரேஷியோவில் இருக்குது. முதல் இரு எண்களின் விகிதம் 2:3, அப்புறம் என்ன ஒரு கடைசி இரண்டு எண்களின் விகிதம் 5:8. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஏபிசிங்கிற மாதிரி கொண்டு வர முடியும். ஓகேவா? இது வந்து A:B ஞாபகம் வச்சுக்கலாம். A:B வச்சுக்கலாம். இதை நம்ம அடுத்து என்ன B:C செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? B:C. இப்போ கம்பைன்டு ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ABCன்னு எடுத்துக்கிடுங்க. 2:3. அப்புறம் இது தெரியாது, அப்போ இருக்கட்டும். அப்புறம் ரெண்டாவதோட BCயோடைய வேல்யூ 5. அப்புறம் சியோட வேல்யூ 8. இந்த பிளாங்க்லாம் பக்கத்தில் இருக்கிற நம்பரை போட்டுருங்க. இன்னும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 25 10, 35 15, 38 24. ஓகேவா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கம்பைன்ட் ரேஷியோ ABC கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுலேருந்து நமக்கு செகண்டோடைய ரேஷியோ தெரிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாவது ரேஷியோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மூன்று எண்கள் கூடுதல் 98ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ அந்த மூன்று எண்கள் இதெல்லாம்னா ஒன்று இந்த ABC. முதல் இரு எண்களின் விகிதம் 2:3ன்னு எடுத்துக்கிட்டு. ஓகேவா? கடைசி இரு எண்கள் வந்து 5:8ன்னு எடுத்துருக்குறோம். கம்பைன்ட் ரேஷியோ 10 15 24 கிடச்சிருக்கு. அதை கட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ரெண்டாவது எண் கேட்டிருக்கிறாங்கன்னா நம்ம இந்த ஒரு ஃபார்மட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதுலேருந்து எப்படின்னா, இது ஏனுடைய ரேஷியோ, இது பியினுடைய ரேஷியோ, இது சியினுடைய ரேஷியோ. ஸோ அந்த எண்கள் எதுன்னு தெரியாது. ஸோ நான் இதை எப்படி எடுக்கிறேன்னா, அந்த எண்களுக்காக 10x + 15x + 24x இந்த மூணு நம்பரையும் கூட்டுறா தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 98ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல வந்து நமக்கு x கண்டுபிடிச்சிடலாம். x கண்டுபிடிச்சோங்கன்னா உங்களுக்கு 25 24. அப்போ உங்களுக்கு 49 கிடைக்கும். 49x கிடைக்கும். இது இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? நமக்கு அந்த மூன்று எண்கள் தெரியாது. ஆனால் அந்த மூன்று எண்களுடைய ரேஷியோ மொதல் கம்பைன்ட் ரேஷியோவாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை கம்பைன் பண்ணி ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த மூன்று எண்களுடைய ரேஷியோ என்ன இருக்குது? 10 15 24. அந்த மூன்று எண்களுடைய ரேஷியோ. ஸோ எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் எக்ஸ் சேர்த்துருக்குறேன். அந்த எண்கள் தெரியாதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 98ங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆட் பண்ணால் 49x = 98ன்னு வரும். இப்போ எக்ஸினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2. 1 டைம்ஸுக்கு 49, 2 டைம்ஸுக்கு 98. ஸோ x = 2ங்கிறதுக்கு ஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எண் இங்கே என்னென்னா b. ஸோ ரெண்டாவது எண் வந்து bங்கிறது 15x. ரெண்டாவது எண் 15x. ஸோ 15 × x-னுடைய வேல்யூ 2 போட்டு உங்களுக்கு 30 கிடைக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நோட் பண்ணிக்கிடுங்க.
அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். மூன்று எண்கள் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. கம்பைன்ட் ரேஷியோ வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. 2x 3x 5xன்னு எடுத்திருப்பீங்க. மூன்று எண்கள் 2x 3x 5x அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்கு. வர்க்கம்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் இல்லை, ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து அதனுடைய வேல்யூ வந்து 608. 2xக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4x ஸ்கொயர் வரும். ப்ளஸ் 3xக்கு த ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது 9x ஸ்கொயர் வரும். 5xக்கு த ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது 25x ஸ்கொயர் வரும். ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ 608. ஓகேவா? இதை கம்பைன் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அது வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஒரு நம்பர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது 608ன்னு வரும். இந்த நம்பர் அங்கே கொண்டு போயிருவீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு போயிடும். அப்புறம் இது வந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? எக்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த இருக்குல்ல எண்கள் ஆன்சர் எழுதும்போது இந்த 2x 2 into எக்ஸினுடைய வேல்யூ, அப்புறம் அந்த எண்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. 3 into எக்ஸினுடைய வேல்யூ, அப்புறம் 5 into எக்ஸினுடைய வேல்யூ. சரி, அதை ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸினுடைய வேல்யூ 4 வரணும். எக்ஸினுடைய வேல்யூ 4 வரணும். அந்த எண்கள் வந்து 8 12 20 வரணும். ஓகேவா? சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த கணக்கு 37. இது ஒரு பெரிய வேலையா போச்சு எனக்கு டெய்லி. ஏன் இப்படி ப்ராப்ளம் பண்ணுது? ஓகே தானா? 36 பாத்தீங்களா எடுக்கும்போது? சார் 35ல இருந்தே கட் ஆயிடுச்சு சார். அப்படியா? சரி, உடனே சரி 35ல இருந்தே பார்ப்போம். இங்க பாருங்க, என்னன்னா கம்பைன்ட் ரேஷியோல இருக்கு இந்த கணக்கு. 2:3. ஓகேவா? 2:3. அது வந்து A:B எடுக்கிறோம். அந்த மூன்று எண்கள் ABன்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்டே என்ன கேட்டிருக்கேன்னா, மூன்று எண்களினுடைய கூடுதல் 98. அப்போ ABC. அந்த ABCனுடைய ரேஷியோ தான் A:B 2:3. அப்புறம் 5:8 கொடுத்துருக்காங்க. அதை கம்பைன் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பழைய மாடலில் ஃபஸ்ட்டு மாடலில் சால்வ் பண்ண மாதிரி கம்பைன்ட் ரேஷியோ ABC போட்டுட்டு A:B வேல்யூ 2:3 போட்டிங்க. அப்புறம் தெரியாத வேல்யூக்கு பிளாங்கு. கடைசி ரெண்டு எண்களுடைய விகிதம் B:C 5:8 போட்டோம். அப்புறம் தெரியாத வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 5 போட்டோம். மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எழுதிட்டு மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். எழுதிட்டு நமக்கு கேட்டிருக்கிறது மூன்று எண்களினுடைய கூடுதல் நமக்கு ஹிண்டாக கொடுத்துருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் கூட எக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எந்த நம்பர்னு தெரியாது.
98. ஸோ அந்த எண்ணுடைய ரேஷியோ கொடுத்துருக்கறனால நான் அந்த கடைசியாக கிடைத்த கம்பைன்ட் ரேஷியோலேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது 10x, இது 15x, இது 24xன்னு எடுத்து ஆட் பண்ணால் எனக்கு 98 கிடைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 49x. ஸோ அதுலேருந்து எக்ஸை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாத்துக்கூடையும் எக்ஸ் ஆட் பண்ணணும். கம்பைன்ட் ரேஷியோ கூட எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 10x, 15x, 24xன்னு வரும். எல்லாத்தையும் கூட்டுறா உங்களுக்கு கணக்கில் முதல்ல கொடுத்துருக்காங்க 98. ஸோ அந்த ஆன்சருடைய எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 98 கிடைக்கும்னு கொடுத்துருக்குறான். ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49x கிடைக்கும். 49xலேருந்து நீங்கள் 98 கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸினுடைய வேல்யூ 2 கிடைக்கும். ஸோ ரெண்டாவது எண் கேட்டிருக்கிறதுனால ரெண்டாவது எண்ணான பியினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 15x. ஸோ அந்த 15xல் 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். இவ்வளோதான். ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு கம்பைன்ட் ரேஷியோ பண்ணிவிட்டு அது கூட எக்ஸை இதெல்லாம் சேர்த்துட்டு, ஓகேவா, எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கோம். 3 எண்களினுடைய கூடுதல் 98. அவ்வளோதான். அந்த 3 எண்களுடைய கூடுதல் 98ன்னு எடுத்திங்கன்னா செகண்ட் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் நம்பர் வந்து 15x, எக்ஸினுடைய மதிப்பு அதில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். சரி, அப்புறம் 36வது கணக்கு. இது வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ரெண்டாவது சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்தது 3 எண்கள் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்கு 608. வர்க்கம்னா ஸ்கொயர். 3 எண்கள் நமக்கு தெரியாது, ரேஷியோ கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு ரேஷியோ பக்கத்துலையும் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2x, 3x, 5x. இந்த 3 எண்களுக்கு ஸ்கொயருக்கு கூடுதல் 608. ஸோ 3 எண்களுடைய ஸ்கொயர் எடுக்கணும். 2x the whole squaredனா 4x squared. 3x the whole squaredனா 3 squaredனா 9, xக்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 9x squared. அப்புறம் 5x, 25x squared. இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 608ன்னு கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க. மூணையும் ஆட் பண்ணியாச்சு, ஈக்குவல் டு 608 எடுத்துருக்கிறேன். இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸை கொண்டு அந்த 3 எண்கள் இருக்க இடத்துல எக்ஸுக்கு இடத்துல எக்ஸ் வேல்யூ போடணும். இவ்வளோதான். ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸு 4. இதில் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 4 வரணும். ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வரணும். 8, 12, 20 வரணும். ஓகேவா? இதை ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரைட். இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. நோட்டில் சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் 37வது ப்ராப்ளம். ஏழு ப்ராப்ளம் 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் 7:11 ஆக மாறும். இது கொஞ்சம் புதிய மாடல். ஓகேவா? இது கொஞ்சம் புதிய மாடல். இது எப்படி சால்வ் பண்ணணும்னா 7:15 ஃபஸ்ட்டு இந்த விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த எண் இதான் மாறும்னு கொடுத்துருக்கு. இந்த எண்ணு கூடல எந்த எண் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு எண்ணை கூட்ட போகிறோம். மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரை தான் கூட்டணும். ஸோ மேலேயும் கீழே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். எந்த எண் கூட்டுறோன்னு தெரியல, அதனால மேலே ஒரு ப்ளஸ் எக்ஸ், கீழேயும் அதே நம்பர் ப்ளஸ் எக்ஸ். கூட்டின விகிதம் எதா மாறுதுன்னா 7/11 மாறணும். ஓகேவா? 7/11 மாறணுமா? அப்போ இந்த எக்ஸுக்கு இடத்துல என்ன போட்டால் இது 7/11 மாறும். இதுதான் கணக்கு. ஓகேவா? ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. இந்த எண்ணுடன் எந்த நம்பரை கூட்டினா அந்த ரேஷியோ எதா மாறுமோ 7/11 மாறுமோ. இதுதான்
கொடுத்துருக்க லைனை நான் அப்படியே ஈக்குவேஷனாக எழுதி வச்சிருக்கிறேன். நான் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. இப்போ நம்ம இதுலேருந்து எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன தான் பண்ணுவோம்? கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணிங்கன்னா 11 7 பெருக்கும்போது 77 ப்ளஸ் 11x. ஓகேவா? ஒரு சைடு முடிச்சு இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 15 ப்ளஸ் எக்ஸையும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். பண்ணி எழுதும்போது உங்களுக்கு 15 7ஆல் பெருக்கணும், 105 வரும். 7 5 35 மீதி 3 105. ஓகேவா? அப்போ 105 ப்ளஸ் 7x. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். 11x மைனஸ் 7x ஈக்குவல் டு நம்பர்ஸை எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும். இப்போ ஆல்ரெடி அந்த சைடில் 105 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 77 அங்கே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 77. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு 4x, இந்த சைடில் 105லேருந்து 77 மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே 9, இங்கே 15, 8, 28. 7 4 28. ஸோ உங்களுக்கு எக்ஸினுடைய மதிப்பு 7. அப்போ இந்த கணக்குக்கு எந்த எண்ணெய் கூட்டினால் 7/11 மாறும்னு கேட்டாங்கன்னா 7. 7ங்கிற எண்ணெய் மேலேயும் கீழேயும் கூட்டினீங்கன்னா இந்த கணக்கு 7/11 மாறும். ஓகேவா? ஸோ இதுவும் கொஞ்சம் முக்கியமான கணக்கு தான். அடுத்த கணக்கு, இரண்டு எண்கள் ரேஷியோவில் கொடுத்துருக்கு. 3x 4x. ஓகே, எந்த விதத்தில் உள்ளன? அந்த எண்களுடன் 6ஐ கூட்டுறாங்க. மேலேயும் 6 கீழேயும் 6 கூட்டுறாங்க. அந்த எண்களின் விகிதமானது 4/5 என மாறுகிறது. ஸோ அந்த எண்களுடைய வித்தியாசம் கட்டுறது. ஸோ இந்த இரு எண்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும்னா, இரு எண்கள் 3x 4x எண்க. அந்த எண்களுடன் 6ஐ கூட்டும் பொழுது நான் ரேஷியோவா வைக்கிறேன் 3x/4x. அந்த எண்களுடன் 6ஐ கூட்டும் பொழுது மேலே ஒரு 6 கூட்டிக்கிடுங்க, கீழே ஒரு 6 கூட்டிக்கிடுங்க. விகிதம் எப்படி மாறுது? 4/5 மாறுது. இப்போ உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் கிடைக்கும். 5 கொண்டு போறீங்கன்னா 3 15x 30 ஈக்குவல் டு 4 16x ப்ளஸ் 24. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போவோம். பெரிய எக்ஸ் இருக்கக்கூடியது வந்து 16x. இந்த சைடில் 15x கொண்டு வாங்க. 16x மைனஸ் 15x ப்ளஸில் கிடச்சிரும். இங்கே இருக்க 30 ஆல்ரெடி அப்படி இருக்குது. இந்த ப்ளஸ் 24 இங்கே கொண்டு வாங்க, மைனஸ் 24. அப்போ இங்கே ஒரு 6 ஈக்குவல் டு இங்கே எக்ஸ். 16xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 15xை கழிச்சா ஒரு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. என்ன முடியலை. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அந்த எண்களுடைய வித்தியாசம் கேட்டிருக்கிறாங்க. போய் சேர்ந்துருவீங்க. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் குறையும். அதான் எதிர் விகிதம். புரியுதா? ஸோ அதனால தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். ஸ்பீடு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா குயிக்காக போய் சேர்ந்துருவீங்க. அந்த கான்செப்ட். அப்போ ஸ்பீடு இஸ் இன்க்ரீஸ், டைம் இஸ் குறைவாக எடுக்கும். அவ்வளோதான். அதனால தான் நம்ம அதை வந்து எதிர் விகிதமாக எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரேஷியோவெல்லாம் 1/, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேகங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை வந்து எப்படி தான் எடுக்கணும்னா இந்த ரேஷியோவை எல்லாமே இப்படி தான் எடுக்கணும். 1/2
இந்த கணக்கில் அது மட்டும்தான் ஞாபகம் வச்சுருங்க. 1/3 தலைகீழியாக எடுக்கணும், 1/4 இந்த கான்செப்டில் எடுக்கணும். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத எல்சியம் எடுத்து முழு எண்ணாக மாற்றணும்னு சொல்லி தந்துருக்குறேன். ஸோ ரேஷியோ வந்து பின்ன எண்களில் கொடுத்துருந்தாங்கன்னா முழு எண்ணாக மாற்றணும், ஞாபகம் வச்சுருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2, 3, 4க்கு எல்சியம் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கணக்கில் வந்து நம்ம என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் கான்ஸ்டண்ட்டை அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வரும் பொழுது இங்கே அவன் ரேஷியோ வந்து முழு எண்ணாக தான் கொடுத்துருப்பான், 2:3:4. ஆனால் இங்கே வந்து டைமையும் ஸ்பீடையும் இந்த கணக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது இந்த ரேஷியோவை நீங்கள் 1/ன்னு எடுக்கணும். ஸோ 1/2 1/3 1/4 தான் எடுக்கணும். எடுத்துட்டு தான் நீங்கள் டைரெக்டாக 2, 3, 4 வச்சு செஞ்சீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எல்சியம் எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறேன். 2 டைம்ஸ் 2க்கு கொடுத்தீங்கன்னா 1 2 2 3 அப்படியே வந்துடும், 4 2 4 வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இதை கொடுக்கண்டா, 3 6 6 2 12ங்கிறது எல்சியம். ஸோ எல்சியம் வந்து இங்கே 12 கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ரேஷியோ வந்து முழு எண்ணாக கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள், 1/2 பெருக்கல் 12 ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. 1/3 பெருக்கல் 12 அப்புறம் 1/4 பெருக்கல் 12. இதை கட் பண்ணிங்கன்னா இது 6, இது 4, இது 3. இப்போ உங்களுக்கு ரேஷியோ நியூ ரேஷியோ கிடச்சிருக்கு 6:4:3. இதை வச்சு தான் கணக்கை சால்வ் பண்ணணும், அதை வச்சு சேர்ந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ தான் கிடச்சிருக்கு. அவன் உங்களுடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்களின் விகிதம் நமக்கு ஆன்சராக கிடச்சிச்சு. ஸோ வேகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நேரங்களின் விகிதம் இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதா? அது வேகத்துக்கு 1/, எடுத்தீங்கன்னா டைம் கிடச்சிரும், நேரம் கிடச்சிரும். ஸோ அதான் அந்த ரேஷியோவுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், 1/, எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது ஆன்சராக கிடைக்கும். சின்ன கணக்கு தான், ஆனால் ஒரு சின்ன கான்செப்ட். நேரமும் வேகமும் கொடுத்துருந்ததுனால நம்ம 1/ன்னு எடுத்து செஞ்சுருக்கிறோம், அவ்வளோதான். எடுத்து எல்சியம் எடுத்து கட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆன்சராக கிடைக்கும். மொத்தம் 2 லைன் தான். இதை நோட் பண்ணி வச்சுருங்க, மறந்து போகும், கான்செப்டே மறந்து போகும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. அடுத்தது 40வது ப்ராப்ளம். முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. மூன்று மாணவர்களுடைய சராசரி வயது 25. அவர்களுடைய வயதுகளின் விகிதங்கள் கொடுத்திருக்கு 4, 5, 6. அந்த மாணவர்களில் பெரிய மாணவரின் வயது என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அட்டன் பண்ணிங்கன்னா இதை நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் பெரிய இது ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகுது. என்ன கான்செப்ட்னா சராசரி. சராசரிக்கு என்ன பண்ணுவீங்க, 3 நபர்கள் இருந்தால் 3 பேருடைய வயதுகளையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆவரேஜ் கிடைக்கும், சராசரி கிடைக்கும். ஸோ அவருடைய வயது நமக்கு கொடுக்கல, ஆனால் வயதுகளுடைய விகிதங்கள் கொடுத்துருக்குறாங்க, ரேஷியோ. ஸோ நமக்கு வந்து வயது கரெக்டாக தெரியலை, அதனால நம்ம இது கூட எல்லாம் என்ன எடுப்போம், எக்ஸு சேர்ப்போம். அப்போ அவருடைய வயதுகளின் விகிதங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா 4x, அப்புறம் அது வந்து 1 4x, 1 5x, 1 6xன்னு எடுப்போம் அவருடைய வயதுகள். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சராசரி கொடுத்துருக்காங்க. 3 பேருடைய சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரினா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், 3 பேருடைய வயதையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சராசரி கிடைக்கும். எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா மேலே இருக்க எக்ஸ் வேல்யூ ஒன்றா ஆட் பண்ணிடுங்க. 9 9 6 15 எக்ஸ் வரும். மேலே கீழே 3 இன்ட்டு 25 கட் பண்ணுங்க. 1 3 3 I 3 15. 5x ஈக்குவல் டு 25னா x ஈக்குவல் டு 25/5 5 கிடச்சிரும். இப்போ எக்ஸினுடைய மதிப்பு இப்போ உங்களுக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பெரிய மாணவரின் வயது. இதில் பெரிய மாணவர் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா 6x தான் வரும். வேல்யூ அதுக்கு தானே கூடுதலாக வரும். அந்த எக்ஸ் போட்டிங்கன்னா பெரிய மாணவருக்கு தான் வயது அதிகமாக இருக்கும், 4x வந்து குறைவான மாணவருடைய வயதாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்களோ
அந்த எக்ஸ் உள்ள டேம் மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். பெரிய மாணவரின் வயது கேட்டிருக்கிறதுனால 6x தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 6x ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். 6x ஈக்குவல் டு 6 பெருக்கல் 5. பெரிய மாணவரின் வயது 30. ஓகேவா? இந்த மாதிரியும் கணக்கு இருக்கும். ஆவரேஜ் எடுத்து செய்கிறது மாதிரியும் கணக்கு இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சராசரி எப்படி எடுக்கணும்னா எத்தனை வயது கொடுத்துருக்காங்களோ அத்தனை இதையும் கூட்டிட்டு அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேவாப்பா? அடுத்த கணக்கு 41. ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6. இது மாணவர் பாய்ஸ், இது மாணவிகள் கேர்ள்ஸ். ஓகேவா? பாய்ஸ் வந்து 5xங்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் வந்து 6xங்கிற இதில் இருக்கிறாங்க. ஓகேவா? மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க 160. மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்காங்க 160. மாணவ மாணவிகள்னு கொடுத்துருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணி எடுப்பீங்க. மொத்த மாணவர்கள் இங்கே 5x ஈக்குவல்ட்டுன்னு கிடச்சாச்சு. 5x ஈக்குவல்ட்டு எவ்வளவு? மாணவர்கள்லாம் 5x தானே. 5x ஈக்குவல் டு 160. எப்படி 5x எடுத்தேன்? அவங்களுடைய ரேஷியோ கொடுத்துருந்து மாணவர் மாணவியுடைய ரேஷியோ இருக்குது, எண்ணிக்கை தெரியாது, அதனால மேலே ஒரு 5க்கு ஒரு x 5x, 6க்கு ஒரு x 6xனா பொதுவாக நம்ம எடுப்போம். அவன் அடுத்த கண்டிஷனில் மாணவருடைய எண்ணிக்கையை கொடுத்துட்டான். ஸோ 5x ஈக்குவல் டு 160ன்னு கொடுத்துட்டான். இப்போ கட் பண்ணிங்கன்னா 5 15 2 10 32 கிடைக்கும். எக்ஸினுடைய மதிப்பு 32ன்னு கிடச்சாச்சு. இந்த எக்ஸை கொண்டு இதில் போட்டிங்கன்னா பாய்ஸினுடைய எண்ணிக்கை கிடைக்கும். இந்த எக்ஸை கொண்டு கேர்ள்ஸில் போட்டிங்கன்னா கேர்ள்ஸுடைய எண்ணிக்கை கிடைக்கும். ரைட். அவன் வந்து என்ன கேட்டிருக்கான்னா மொத்த மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை டோட்டல் கேட்டிருக்காங்க. பாய்ஸும் தனியாக கண்டுபிடிக்கணும், கேர்ள்ஸும் தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு வரையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்கண்ணா, ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க. பாய்ஸ் தனியாக கண்டுபிடிங்க, கேர்ள்ஸ் தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் 41க்கு 352 கிடைக்குதுன்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணால் போதும்னா ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணால் போதும். என்ன ஒரு சிம்பிள் வழி இருக்குது. தனித்தனியாக பெருக்கி தனித்தனியாக கூட்டிகிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா 11x கிடச்சிரும். புரியுதா? 11x கிடைக்குமா? ஆட் பண்ணிங்கன்னா 11 கூட அந்த எக்ஸுக்கு வேல்யூ 32 போட்டால் போதும், ஒரேடி ஆன்சர் வரும். ஓகே, எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுங்கள். இவன் 5x, இவன் 6x, ரெண்டே ஆட் பண்ணால் 11x, நம்மளே முடிச்சிருவோம். 11 பெருக்கல் அந்த 32 ஆட் பண்ணிங்கன்னா 352 கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கணக்கு ஹோம்ஒர்க்கு. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அனுப்பணும். கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது, அதனால் 42 ஹோம்ஒர்க்காக வச்சுருக்கிறேன். ஆன்சர் வந்து 72:55 கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க, போன கிளாஸ் வந்து இந்த பர்சன்டேஜ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்குடைய ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சால்வ் பண்ணி அனுப்புங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்த லாஸ்ட் கணக்கு இன்னைக்கு. அடுத்து வேற ஒரு சப்ஜெக்டும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு. சரி, அப்போ சராசரி விகிதம் நேரத்தை தான் சொல்லி வந்தேன். மீன் ப்ரொபோர்ஷன். மீன் ப்ரொபோர்ஷனுக்கு என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ளே போட்டு பெருக்கி எழுதணும். அடுத்து நம்ம ரூட்டுக்குள்ளே போட்டு பெருக்கி வெளியே எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போடணும். ரைட். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு 234 பெருக்கல் 104. சரியா? டா போட்டு 234க்கு டா போட்டு பிரித்து எழுதிட்டு ரெண்டு வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுத்து வெளியே எழுதணும். சரியா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது 234க்கு டா போட்டு பிரித்து எழுதுங்க. அதே மாதிரி 104க்கும் டா போட்டு பிரித்து எழுதி ரெண்டு வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுத்து பெருக்கி எழுதணும். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் வந்து 156 வரும். இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால சொல்கிறேன். ஓகேவா?
கணக்கு இதோட பிடிச்சிக்கலாமா? 44. அது வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வைங்க. ஹோம்ஒர்க் ப்ராப்ளத்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வைங்க. அப்புறம் 44. ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை விட 16% அதிகம் எனில் மாணவிகளின் விகிதம் காண்க. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கணக்காக இருக்கிறதுனால மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை விட 16%. அப்படின்னா மாணவிகள் 100ன்னு எடுத்துக்கலாம். நம்மளா ஒரு சின்ன அசம்ஷன் தான். மாணவிகள் 100ன்னு எடுத்தீங்கன்னா மாணவர்கள் எவ்வளோ இருப்பாங்க? 16% இருப்பாங்க. மாணவர்கள் அதை விட 16% அதிகம்னா 116. புரியுதா கான்செப்ட்? மாணவிகளின் எண்ணிக்கையை விட 16% அதிகம். அப்போ மாணவிகளின் எண்ணிக்கையை நான் 100ன்னு எடுத்திருக்கிறேன். அப்போ மாணவர்கள் எதா மாறிடுவாங்க? 116 மாறிடுவாங்க. 100க்கு 16% எடுத்தால் 16. ஓகேவா? அப்போ 16 ஆட் பண்ணிங்கன்னா மாணவர்களின் சதவீதம் 116 என்க. அந்த மாதிரி கான்செப்ட் மாறுது. இன்னும் விகிதம் கேட்டிருக்கு. ஈஸி, முடிஞ்சு போச்சு. யாருக்கு அவங்க கேட்டிருக்கு? ஃபஸ்ட்டு மாணவரை மேலே எழுதணும், மாணவிகளை கீழே எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது. இதில் தான் இந்த கணக்கு ட்விஸ்ட்டு. மற்றபடி கணக்கு ஈஸி தான். இதில் வந்து லைனை மாற்றி வச்சுருவான். வரிசையாக போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு வரும், அடுத்து மாணவிகளின் எண்ணிக்கை கொடுத்துருப்பான். இங்கே மாணவியை ஃபஸ்ட்டு நம்ம மாணவருடைய வேல்யூவை மேலே வச்சுட்டு மாணவிகளுடைய வேல்யூவை கீழே வைக்க சொல்லியிருக்காங்க. மாணவியுடைய விகிதம், மாணவர் டிவைடு பை மாணவிகளுடைய விகிதம் கேட்டிருக்கு. மாணவர் எவ்வளவு இருந்திருக்குதுல? 116. மாணவிகள் எவ்வளவுன்னு எடுத்தோம்? 100ன்னு எடுத்தோம். ரெண்டையும் கட் பண்ணால் ரேஷியோ கிடச்சிரும். சரியா? கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாதி 50, இதில் பாதி 58. 2ஆல் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ திரும்பியும் 2ஆல் கட் பண்ணிங்கன்னா இது 29, இது 25. அப்போ ரேஷியோ கிடச்சாச்சு. ஆன்சர் 29:25. ஓகேவா? ரைட். அப்போ நம்ம இன்னைக்கு 44 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். 2-3 ஹோம்ஒர்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம எக்ஸாமுக்குள்ள இது கலைச்சொற்கள் ஒரு சின்ன இது பார்த்துருவோம். சரியா? இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறீங்க. ஓகே, மேக்ஸ் முடிஞ்ச இன்னைக்கு. அடுத்தது கலைச்சொற்கள்.